மோடி கவர்மெண்ட் முகத்தில், மத்திய அரசு முகத்தில், இடி முகத்தில் டன் டன்னாக கறி அள்ளி பூசியிருக்குது உச்சநீதிமன்றம். ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு ஆபத்து நான் பார்ப்பது, இப்போ இங்கே 4 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அட்டூழியங்கள், தமிழ்நாட்டை சூறையாடி கொண்டிருப்பவர்கள் தற்காலிகமாக தப்பித்திருக்கிறார்கள். இது பொதுநலன் சார்ந்து பார்க்கும்போது இட்ஸ் வெரி வெரி அன்ஃபார்ச்சுனேட் அண்ட் சேட். தமிழ்நாட்டுக்கு விடிவு காலம் இருக்கான்னு தெரியல. பிட்வீன் டீப் சி அண்ட் டெவில். தமிழ்நாட்டோட சாய்ஸு பிட்வீன் டீப் சி அண்ட் டெவில், பிட்வீன் பிஜேபி அண்ட் டிஎம்கே. ஒரே வார்த்தை, பிட்வீன் டீப் சி அண்ட் டெவில். அவன் இங்கே கொள்ளை நடக்குது. ஆனால் அவங்க ஒன்றும் உத்தமர்கள் கிடையாது. இதே 22 எம்பிஸ் மோடி கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இதெல்லாம் இருக்காது. இந்த பக்கம் தலை வச்சே படுத்திருக்க மாட்டாங்க இடி. நீ என்ன தலைகீழ் தண்ணி குடிச்சிருந்தாலும், ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருந்தாலும், சுப்ரீம் கோர்ட்டே டைரக்ட் பண்ணாலும் ஒரு இன்வெஸ்டிகேஷன் இங்கே நடக்காது. இட்ஸ் பொலிட்டிக்கல் இன் நேச்சர். அதனால் அவங்க பண்ணுறது, பிஜேபி ஏன் பண்ணுது, டிஎம்கேவை டிஸ்மாண்டில் பண்ணணும். ஏன் டிஸ்மாண்டில் பண்ணணும்? 26 பவருக்கு வரக்கூடாது. ஏன் 26 பவருக்கு வரக்கூடாது? 29 அங்கே பார்லிமெண்ட் 4வது தடவை மோடி கவர்மெண்ட் ஜெயிக்கணும், பிஜேபி கவர்மெண்ட் ஜெயிக்கணும்னா காங்கிரஸை காலி பண்ணணும். காங்கிரஸை சுமக்கிற ஒரே பார்ட்டி டிஎம்கே. அதோட முக்கியமாக மோடி 3 கவர்மெண்ட்லேயுமே 20-40 சீட்டு சொலையாக தூக்கி எதிராக கொடுத்தது. ஒரு தடவை ஜெயலலிதா 37 சீட்டு, அதுக்கப்புறம் 38-40 சீட்டு சொலையாக. இந்தியாவில் எந்த மாநிலமும் பிஜேபிக்கு எதிராக எக்ஸப்ட் கேரளா இந்த மாதிரி ஸ்வீப்பிங் ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுத்ததில்ல. ஸோ சவுத்தில் இந்த ஸ்டேட்டை டீஸ்டபிளைஸ் பண்ணணும். எல்லா விஷயத்துலையும் இவங்க எதிர்க்கிறாங்க. என்இபியில் எதிர்க்கிறாங்க, கவர்னரில் எதிர்க்கிறாங்க, நீட்டில் எதிர்க்கிறாங்க, 3 லாங்குவேஜ் ஃபார்முலா எதிர்க்கிறாங்க. பொலிட்டிக்கலாக மோடிக்கு எதிரான ஒரு அஜெண்டாவை, நேஷனல் அஜெண்டாவை ஃபிக்ஸ் பண்ணுறது ஸ்டாலின் அவர்கள் தான். ஸோ அதனால் இவங்களை பழிவாங்கணும், இவங்களை டிஸ்மாண்டில் பண்ணணும், 26 என்ன விலை கொடுத்தும் திமுகவை வீட்டுக்கு அனுப்பணுன்றது மோடி கவர்மெண்ட்டோட அஜெண்டா. அதுக்கு அவங்க இடியை யூஸ் பண்ணாங்க. அது மிஸ்யூஸ்ன்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது. ஃபைன், நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும்.